நேயர்களே எல்லோருக்கும் வணக்கம். ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். கம்பீர குரல்ல 90 வயசுல ஒரு தாத்தா பயங்கரமா பாடி இருக்கிறாங்க. அந்த தாத்தா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அந்த சிறு குழந்தை அபிஷேகா அவர்களை பற்றி இவ்வளோ பேசுறீங்களே, அந்த அபிஷேகா அவர்கள் கூட நான் ஒரு தடவை பாடி காட்டுறேன், யாருடைய கம்பீரம், யாருடைய குரல் கம்பீரமா இருக்குன்னு நீங்க சொல்லுங்கன்னு ஒரு போட்டி விட்டுருக்கிறாங்க. அபிஷேகா அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு இருவரும் சேர்ந்து பாடியிருக்கிறாங்க. அந்த தாத்தா சொன்ன விஷயம் மட்டும்தான் இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் முழுக்கவே எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி என்ன ஒரு விஷயத்த சொன்னாங்க, அபிஷேகா அவர்கள் என்ன செய்தாங்க, அந்த பாட்டுடைய முடிவு என்னவா இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, இன்னைக்கு தமிழகம் முழுக்கவே எல்லாருமே பரபரப்பாக பேசிட்டு இருக்கிற விஷயம் எலெக்ஷன். ஆனால் நம்முடைய அபிஷேக் அவர்கள் மைக்கை பிடித்து பாடும்போது அதை பற்றி மட்டும்தான் எல்லாரும் பேசுகிறாங்க. ஏன்னா எல்லாருமே சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாப்பா பாடனா எங்களுக்கு ஏதோ எங்களுக்குள்ள இருக்கிற கவலை மறையுது, பாட கேட்க கேட்க எங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் மலருது, இந்த பாப்பா பாடிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களுக்கு ஒரே ஆசை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி அபிஷேக் அவர்கள் பார்த்தீங்கன்னா மேடையில் பாடுறது மட்டும் இல்லாமல் மேடைக்கு வெளியும் பல சாதனைகள் பண்ணிட்டு வராங்க. அவங்க செய்கிற சாதனைகள் 1 2 கிடையாது. அவங்க எத்தனையோ சாதனைகளை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. சிறு குழந்தை ரொம்பவே கஷ்டப்படும் போது அந்த குழந்தைக்காக ஒரு பாட்டு பாடுறாங்க. மருத்துவமனையில் கஷ்டப்படுறவங்களுக்காக நம்முடைய அபிஷேக் அவர்கள் பாடல் பாடுறாங்க. அது அந்த மருத்துவமனையில் பல பேரை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சில 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 நோயாளிகளை அவங்களுடைய வாழ்க்கையை மீட்டெடுத்திருக்கு. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் உண்மையாலும் பல பேரை ரொம்பவே ஆச்சரியப்படுத்த வச்சு. இப்படி எல்லாம் இருக்கும்போது நேயர்களே, அபிஷேகாவை பற்றி புகழ்ந்து பேசாதவங்க யாருமே கிடையாது. அதனால் 90 வயசில் கம்பீர குரலில் பாடுற ஒரு தாத்தா அந்த பாப்பா என்ன மாதிரி கம்பீரமாக பாட முடியுமா, முடிஞ்சால் பாட சொல்லுங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. இதை தெரிந்து கொண்ட உடனே அபிஷேக் அவர்கள், நான் அவங்களோட நல்லா பாடுவேன், கம்பீரமாக பாடுவேங்கிறத அதை போட்டிக்காக நான் அவரிடம் பாடலை, ஆனால் அவருடைய ஆசைக்காக நான் பாடுறேன்னு சொல்லிட்டு இருவரும் பாடியிருக்கிறாங்க. இருவரும் பாடுற அந்த பாட்டை கேட்ட உடனே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவர்கள் எல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த தாத்தா சொன்னது, அந்த சிறு பாப்பா அபிஷேகாவுடைய காலில் விழுந்து என்னை மன்னிச்சிருமா, உன் கூட நான் போட்டி போடலான்னு நினச்சது தப்பு, ஏன்னா நீ இசையை போட்டிக்காக பாடலை, நீ இசையாக நினைக்கிற, நான் அப்படி நினைக்கலன்னு சொல்லிட்டு அவர் கண்கள் கலங்கினது இன்றைக்கி எல்லார் மத்தியிலையுமே மிகப்பெரும் அளவுக்கு ஒரு பேச்சு பொருளாக இருக்குது. நேயர்களே, உங்களுக்கு இந்த சீசனில் யாரை பிடிக்கும், உங்களுடைய ஓட்டு யாருக்கு, இந்த அபிஷேக் அவர்கள் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை உங்களுக்கு வேறு ஒரு கண்டஸ்டன்ஸை பிடிக்குதா, உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. நன்றி.